நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில விழுப்புரம் பக்கத்துல அடுத்தடுத்து 7 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 15க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்ச நிலையில அவங்கள சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதனால தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்திருக்கு. சென்னையில இருந்து திருச்சி நோக்கி அரசு பேருந்து ஒண்ணு கிளம்பி போயிட்டு இருந்திருக்கு. அந்த பேருந்து விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜானகிபுரம் ஊழியர் நகர் பகுதியில சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல பழுதாகி சாலையோரமா நின்னுட்டு இருந்த ஒரு லாரி மேல இந்த பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இந்த பேருந்து பின்னாடி வந்துட்டு இருந்த பழுதூக்கு வாகனம், டேங்கர் லாரி, டாடா எஸ் வாகனம்னு அடுத்தடுத்து கார்கள் உள்ளிட்ட 7 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இதுல பேருந்துல பயணம் செஞ்சவங்க, கார்கள்ல பயணம் செஞ்சவங்கன்னு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சதா சொல்லப்படுது. உடனடியா அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உதவியோட படுகாயம் அடைஞ்சவங்களை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த பகுதியில பாலம் கட்டுமான பணிகள் நடந்துட்டு வரதால இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டிருக்கு. கூடிய விரைவில் பால பணிகளை முடிக்கணும், போலீசார் தீவிர சோதனையில் இந்த பகுதியில் ஈடுபட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்திருக்கு. என்னது, ஒரே ஒரு மீனோட விலை 80,000 ரூபாயா? இப்படிப்பட்ட அரிய வகை மீனை 2 பேர் கடத்த முயற்சி செஞ்ச நிலையில அதிகாரிகள் அவங்கள